கியூட் பேபி அத்தியாயம் 47. நான் உங்கள் சுராமிகா. பிரியா காரில் ஏறுவதற்காக அன்பு வெயிட் பண்ணி கொண்டிருக்க பிரியா திமிர் எடுத்து நின்று கொண்டிருந்தாள். அம்மா, என்ன அவ வருவாளா இல்ல நம்ம போகலாமா? உன் பொண்டாட்டி கிட்ட நீயே கேளுடா. அம்மா ப்ளீஸ், நீங்க கேட்க போறீங்களா இல்லையாம்மா? நான் அவள் கூட பேசுறதில்ல. நான் கேட்க மாட்டேன். பேச மாட்டீங்களா? ஏன், எதனால பேச மாட்டீங்க? என்னோட பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத. இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற விஷயம். இப்ப நீ உன் வேலையை பாரு. அவன் கோபத்தில் கத்தினான். ஏய், என்னடி, உன்னை வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாதான் வருவியா? இல்லைன்னா கார்ல ஏற மாட்டியா? இப்ப கார்ல ஏற போறியா இல்லையா? நான் வரல, நீங்க கிளம்புங்க. இங்க தனியா நின்னு மழைய நிறுத்த போறியா பிரியா? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. போக வேண்டியது தானே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரணும்? அன்பு ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தான். பட்டென்று காரை எடுத்து நகர்ந்து விட்டான். காரு வெகு தொலைவு செல்லும் வரை பிரியாவும் பார்த்து கொண்டு நின்றாள். அன்பும் கண்ணாடி வழியாக அவளை பார்த்தான். சரியான கொழுப்பு பிடிச்சு திரிகிறாள். உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. அந்த கொழுப்பை கரைக்காம நான் விட மாட்டேன். உங்களுக்கும் அவளுக்கும் என்னம்மா பிரச்சனை? ஏன் நீங்க பேசாம இருக்கீங்க? நீங்க மட்டும் இப்ப சொல்லலைன்னா அவளை போ அடிச்சே கொன்னுடுவேனா? அவ ஏதாவது உங்களை சொன்னாளா? டேய், அவகிட்ட நீ எதுவும் கேட்க கூடாது. நான் அவகிட்ட கேட்க மாட்டேன். நீங்களே விஷயத்த சொல்லுங்க. இல்லைன்னா அவளை தப்பு தப்பா பேசி நான் அவளை போய் அடிக்க போவேன். எனக்கும் என் மருமகளுக்கும் 1008 விஷயம் இருக்கும். அதுல நீ தலையிடாதடா. உங்களுக்குள்ள இருந்தா பரவாயில்ல, அது எனக்கு தெரியற மாதிரி நீங்க காட்டிட்டீங்க. நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? அது ஒன்றும் இல்லடா. இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு குழந்தை வந்து கேட்டுச்சு, நீங்க பிரியா டீச்சருக்கு யாருன்னு. நான் யாருன்னு சொல்றதுக்கு தயாரா இருந்தப்ப பிரியா வந்தா. பிரியா கிட்டையும் அந்த குழந்தை கேட்டுச்சு, இவங்க யாரு உங்களுக்கு அப்படின்னு. அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா என்று பாவமாக கேட்டான். என்னோட சர்வன் அப்படின்னு சொல்லிட்டாடா பிரியா. ஓ, அதனாலதான் உங்க மருமக கிட்ட நீங்க சண்டை போட்டீங்களா? சண்டை போடாம இருப்பேனா? அதான் பிடிச்சு நல்லா கேட்டு விட்டுட்டேன். அம்மா, நல்லா திட்டினீங்களா? பாவமாக மறுபடியும் கேட்டான். ஆமாண்டா, நல்லா திட்டிட்டேன். இனிமேல் அவ என் கூட பேசவே கூடாது. இனிமேல் அவ என் மருமகளா மட்டுமே என் கூட பேசணும் என்று சொன்னவள் அவளை திட்டியதை பற்றி சொன்னாள். பிரியா, கொஞ்சம் நில்லு. அந்த குழந்தைகிட்ட என்ன சொன்ன நீ? ஏனம்மா, உங்களை பார்த்துக்குவேன்னு சொன்னேன். அவள் மனதில் எதுவும் இல்லாமல் வெள்ளந்தியாக சொன்னாள் என்பது மகாவிற்கு நன்றாக தெரிந்தது. ஆனாலும் இவளை ஒரு வழி இன்று படுத்து எடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். அப்பனா நீ எனக்கு வேலைக்காரியா? வேலைக்காரியா மட்டும்தான் இருந்திருக்க, அப்படித்தானே? என்னை நீ வந்து ஒரு முதலாளி அம்மாவா பாக்குற. முதலாளி அம்மாவா பாக்குற மாதிரி தான் பார்த்துருக்க, அப்படித்தானே? என்னம்மா பேசுறீங்க? நான் அப்படி சொல்ல வரல. அது வந்து இழுத்து கொண்டே இருக்க. அப்போ நீ என் மருமகள் இல்லையா? என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டலையா? ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. என் பையன் இது வரைக்கும் எதுவுமே மறைச்சதுல என்கிட்ட எல்லாமே சொல்லுவான். அது வந்து அம்மா, நான் அப்படி நினைக்கல. ஆனா இது இப்படி தாலி உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? உங்க பையன் சொல்லியிருப்பார் தானே? உன் கழுத்துல தொங்குதே, அது எங்க வீட்டு தாலி. உனக்கு தான் பிடிக்கல. உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி என் கையில கொடு, பார்ப்போம். அவள் எதுவும் பேசாமல் நிற்க, இனிமேல் என்னை அத்தைன்னு கூப்பிட்டா மட்டும் நீ என் கூட பேசு. இல்லைன்னா நீ என் கூட பேச வேண்டிய அவசியமே இல்லை. நானும் உன் கூட பேச மாட்டேன். என்னோட வேலையை நானே செஞ்சுக்குவேன் என்று சொன்னவர் அன்று நாள் முழுவதும் அவளே தன் வேலைகளை செய்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலில் சாப்பிட ஆரம்பித்தாள். தன் நாற்காலியை அவளே உருட்ட ஆரம்பித்தாள். எல்லாம் பார்க்கும் பொழுது பிரியாவிற்கு கஷ்டமாக இருந்தது. ஏற்கனவே அன்பும் இதைத்தான் செய்கிறான், இவர்களும் இதைத்தான் செய்கிறார்கள் என்று நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என் வீட்டுக்கு மருமகளா வந்து வாழ போற அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? அதனாலதான் என்று சொல்லிக்கொண்டு காரிலிருந்து இறங்கி இருவரும் வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டில் போய் இருந்த அன்புவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அம்மா, அவளுக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் என்று ஒரே காரணத்திற்காக அவளை கேவலமாக பேசியிருக்கிறான், அவளை திட்டியிருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவள் தனியாக இருக்கிறாள். அவளை தனியாக விட்டுவிட்டு வந்து விட்டது தப்பு என்று உணர்ந்து தன் அம்மாவிடம் வந்தவன், அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? படுத்து தூங்குங்க, நான் போய் பிரியாவை கூட்டிட்டு வர்றேன். திமிர் பிடிச்சவன் அங்கேயே நின்றுட்டு இருக்க போறா. வண்டி எதுவும் கிடைக்காது, தனியா வேற நிற்பா. நைட்டு சரிப்பட்டு வராதம்மா, நான் போறேன்
இதுவே நானே சொன்னா என்னை நீ திட்டியிருப்ப. உனக்கு அறிவு வந்ததே, அது வரைக்கும் எனக்கு ஓகே தான். சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு வா. அவ என்னைய என்ன நினைச்சாலும் நான் அவளை என் மருமகளா தான் நினைக்கிறேன். அவசர அவசரமாக கீயை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். லிஃப்டை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது அவள் ஆட்டோவில் இருந்து கீழே இறங்கினாள். இறங்கிய இடத்தில் சேறு அதிகமாக இருந்ததால் கால் வலிக்கு கீழே விழப்போக ஆட்டோக்காரன் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அதை அங்கு இருக்கும் ஒரு பெண்மணி போட்டோ எடுத்தாள். பாருங்கம்மா, பாருமா, உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்களா, இப்ப கூட ஆட்டோக்காரன் மேல இடித்து அவன் கூட பேசி கட்டி பிடிச்சிட்டு தான் உள்ள வர்றான். இவளோட லட்சணத்தை எல்லாம் பாத்தீங்களா? பிரியா ஆட்டோவிற்கு காசு கொடுத்து கொண்டு அவர்களின் அருகே வந்தாள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? நான் உங்களை எதுவுமே சொல்லலையே. ஆமாட்டி அம்மா, எங்களை எதுவும் சொல்லல. ஆனா உன் நடத்தையை பத்தி எங்களுக்கு தான் சந்தேகம். உன்னை இங்க இருக்க விடுவதே பாவம்னு நினைக்கிறோம். அதனாலதான் இங்க கூடியிருக்கோம். நீ வர்ற வரைக்கும் உன்னை பார்த்து இதை சொல்லிட்டு போலாம்னு. எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு. சொல்றத தெளிவா சொல்லுங்க. நல்லா நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச. எந்த புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சேன் என்று பிரியா சந்தேகமாக கேட்க, ஏண்டி உன்னை பத்தி தெரியாதா? அந்த அன்பு தம்பி வாயு வயிறுமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தது. அது அந்த தம்பியோட சம்சாரம் தானே. அந்த பொண்ணு அந்த தம்பியோட சேர விடாம வேலைக்காரியா இருந்து அன்பு தம்பியை மயக்கி அந்த பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்ட. அது மட்டுமா, நானும் சொல்றேன். இங்க கார்த்தி தம்பி இருந்தாங்கல்ல, அவர் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்த பொண்டாட்டிக்காரி பயந்து புருஷனை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டுட்டே போயிட்டா. இன்னொரு இடத்தில் பேச்சு சத்தம். ஏண்டி இப்படி ஒவ்வொரு ஆம்பளையா பிடிக்கிறதுக்கு பேசாம நாண்டுகிட்டு சாகக்கூடாதா? எதுக்கு நீ உயிரோடு இருக்கிற? பிரியா கண் கலங்கி நின்று கொண்டிருந்தாள். என்ன பேசுறீங்க? அசிங்கமா அசிங்கமா பேசாதீங்க. நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல. அழுதாள். உங்க வீட்டு ஆம்பளைங்க மேல தப்ப வைத்து கொண்டு என்ன சுத்தி வரீங்களா? உங்க புருஷன் என்ன சொன்னா நான் தான் தப்புன்னு சொல்லி கொடுத்தானா? ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சு உங்க புருஷன் வந்து என்னோட வீட்டுக்குள்ள வந்து என் பெட்ரூம்ல என் பக்கத்திலேயே படுக்க முயற்சி செய்தான். உங்க புருஷன் அவனை கண்டிக்க முடியல. ஆனா நீங்க கொடி தூக்கிட்டு வர்றீங்க உங்க புருஷனுக்காக. அப்புறம் நீங்க அம்மா உங்க பிள்ளையும் சேர்த்து தான் சொல்றேன். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. நீங்களாம் என்ன குத்த வர்றீங்களா? அன்னைக்கு நைட் தான் உங்ககிட்ட தானே உங்க பிள்ளை என் வீட்டுல இருந்தது காட்டி கொடுத்தேன். அப்போ எங்க போச்சு அறிவு? நான் அப்போ ஊரை கூட்டி இருந்தேன்னா அவமானப்பட்டு சந்தை சிரிச்சிடுவீங்களேன்னு உங்களுக்கு பாவப்பட்டதுக்கு என் மேல பாவத்தை சுமத்துறீங்களா? நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தப்பு செய்யல. எத்தனை போட்டோ நீங்க காட்டினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. உங்க வீட்டு ஆம்பளைங்களை முதல்ல ஒழுங்கா வச்சுக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பொண்ணுங்களை தப்பா பேசுங்க என்று தைரியமாக அந்த இடத்தில் நின்று பேசிக்கொண்டு நகர்ந்து போக நின்றவளிடம், எம்மா அப்புறம் எதுக்கு அந்த தம்பி வீட்டுல தான் நீ வேலைக்காரியா இருந்த? இப்ப ஏன் வேற வீட்டுல இருக்க? வேற வேலைக்கு போற? அது எந்த சம்பந்தப்பட்டது? இது என்னோட குடும்ப விஷயம். அதுல நீங்க தலையிடணும்னு எந்த அவசியமும் இல்லை. குடும்ப விஷயமா? எந்த குடும்ப விஷயமா? எங்களுக்கு புரியலையே. என்ன குடும்பம்? உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று பிரியா சொல்லிக்கொண்டு மேலே போனாள். நான் உங்கள் ஸ்ராமிகா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதை உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.